நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்னா என்னது, ஏஐஎஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்னா என்னதுன்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வர ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் சேஞ்சஸ் இன் நெட் அசெட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி நம்ம ஒன் பை ஒன் அதர் ஸ்டேட்மெண்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய பேர்லேயே உங்களுக்கு தெரியும், லைக் சேஞ்சஸ் இன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் நெட் அசெட்னா ஒன்றுமே இல்லை, கேபிட்டல் தான். இப்போ கேபிட்டல் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்த சேஞ்சஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் சேஞ்சஸ் இன் நெட் அசெட்ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா, நம்மளுடைய எண்டிங் கேபிட்டலை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இது வந்து கிளைண்ட் படி அந்த ப்ரெசன்டேஷன் மாறும், பட் கான்செப்ட் சேம் தான். ஸோ அதனால் நமக்கு வந்து இத்தனை காலம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் விட்டுருங்க, இது வரைக்கும் மட்டும் பாருங்கள். பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இது மட்டும் பார்த்தாலே போதும், இது இப்போதைக்கு தேவையில்லை. இது நெக்ஸ்ட் நம்ம ஃபண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது இந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணலாம். இப்போதைக்கு பேசிக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்னா என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எது ப்ரெசென்ட் பண்ணணும்னா பிகினிங் கேபிட்டல். ஓகே, அதுதான் இது. தென் அந்த பிகினிங் கேபிட்டலில் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் ஆட் ஆயிருக்கா அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கான்ட்ரிபியூஷனை ஆட் பண்ணணும். தென் ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துருந்துச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷனை டிடெக்ட் பண்ணணும். தென் ஏதாவது உங்களுக்கு இன்கம் லாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணணுமோ டிடெக்ட் பண்ணுறோமோ அது அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி, லைக் இன்கம்னா ஆட் பண்ணுவோம், லாஸ்னால் டிடெக்ட் பண்ணுவோம். அந்த இதை அடுத்து வரும். இதை நீங்கள் டிடெக்ட் பண்ணி ஆட் பண்ணி ஃபைனலாக வர்றது தான் உங்களுடைய எண்டிங் கேபிட்டல். அவ்வளோ இதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஓப்பனிங் கேபிட்டலை உங்கள் கையில் இருக்கிற ஒரு அமௌண்ட் நினச்சிக்கோங்க. சைஸும் 1K, உங்கள்கிட்ட 1K இருக்குது. அதில் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து 500 தராங்க. ஸோ அது கான்ட்ரிபியூஷன். உங்கள்கிட்ட 15K இருக்குது. தென் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. ஸோ யாருக்காவது நீங்கள் ஒரு 200 தரீங்க. ஸோ அது டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது மைனஸ் ஆகும். அப்புறம் பேலன்ஸ் 1300 இருக்கும் உங்களோட இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இன்கம் லாஸ் எதாவது நடந்திருக்குன்னா அதை நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம். லைக் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு சேலரி வந்திருக்கு, அந்த சேலரி ஒரு எவ்வளோச்சுன்னா 1000 வச்சுக்கோங்க. ஓகே, 1000 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி 1300 இருந்துச்சு, அதில் இந்த 1000 ஆட் பண்ணிங்கன்னா 2300. இதுதான் உங்களுடைய எண்ணிங் கேபிட்டல். அவ்வளோதான், சிம்பிள். இதில் டவுட்ஸ் இருக்குது இல்லாமல் அதை டாபிக் கவர் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.